விதி 8. உண்மையை சொல்லுங்கள் அல்லது குறைந்தபட்சம் பொய் சொல்லாதீர்கள். வேண்டியதை அடைவதற்கு உலகத்தை உங்கள் வசம் ஈர்க்க மயக்கும் வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தலாம். பிறரிடம் பொய் சொல்வதும் தன்னிடமே ஒருவன் பொய் சொல்வதும் இதில் அடங்கும். சத்தியத்தின்படி தொடர்ந்து வாழும்போது வாழ்வில் நீங்கள் சந்திக்கும் முரண்பாடுகளை ஏற்றுக்கொண்டு சமாளிக்க வேண்டியிருக்கும். நீங்கள் அவ்வாறு செய்தால் தொடர்ந்து முயற்சித்து மேலும் அதிக பொறுப்புள்ளவர்களாக மாறுவீர்கள். மிகவும் புத்திசாலித்தனமாக வகுக்கப்பட்ட இலக்குகளை அணுகுவீர்கள். சத்தியத்தின்படி வாழும்போது தவிர்க்க முடியாத பிழைகளை கண்டறிந்து சரி செய்யும் போது இன்னும் புத்திசாலியாகிவிடுவீர்கள். உங்கள் வாழ்க்கை நீங்கள் விரும்பியபடி இல்லை என்றால் உண்மையை சொல்ல முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரு சித்தாந்தத்தில் தீவிரமாக ஒட்டிக்கொண்டால் அல்லது வெறுப்புணர்ச்சியில் மூழ்கினால் உண்மையை சொல்ல முயற்சிக்கவும். நீங்கள் பலவீனமாகவும் நிராகரிக்கப்பட்டதாகவும் அவநம்பிக்கையாகவும் குழப்பமாகவும் உணர்ந்தால் உண்மையை சொல்ல முயற்சிக்கவும். உண்மையை கூறவும் அல்லது குறைந்தபட்சம் பொய் சொல்லாதீர்கள். விதி 9. நீங்கள் பேசும் நபருக்கு உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்று தெரிந்திருக்கலாம் என்று நினைவில் கொள்ளுங்கள். பண்டைய கிரேக்கத்தில் டெல்பிக் பாதிரியார் சாக்ரட்டீஸை பற்றி மிகவும் உயர்வாக பேசினார். சாக்ரட்டீஸ் எப்போதும் உண்மையை தேடினார். அவனுக்கு தெரிந்தது ஒன்றும் இல்லை என்பதை அவன் அறிந்திருந்ததால் சாக்ரட்டீஸை வாழும் மானுடத்தின் மிகவும் புத்திசாலியான மனிதன் என்று வர்ணித்தார். எனவே நீங்கள் பேசும் நபர் உங்களுக்கு தெரியாத ஒன்றை அறிந்திருக்கலாம் என்று கருதுங்கள். உங்கள் தற்போதைய அறிவு உங்களை முழுமையாக்கவில்லை, உங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கவில்லை என ஒப்புக்கொள்ளுங்கள். எனவே வாழ்வில் எப்போதும் கற்றுக்கொள்ள பயிலுங்கள். அறிவை தேடுங்கள். சற்று எளிமையுடன் பிறருடன் அறிவு தேடலில் ஈடுபடுங்கள். விதி 10. உங்கள் பேச்சில் துல்லியமாக இருங்கள். நமக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும்போது அதை மறைக்க முயல்கிறோம் அல்லது பிரச்சனை தானாகவே போய்விடும் என்று நம்புகிறோம். வாழ்வில் கவலை, விரக்தி மற்றும் சோகத்தை தவிர்ப்பது எளிது. பிரச்சனை இருப்பதை ஒப்புக்கொண்டு வலியை ஏற்றுக்கொள்வதை விட பிரச்சனை இல்லை என்று பாசாங்கு செய்வது எளிது. ஆனால் இது ஒரு பயனுள்ள தீர்வு அல்ல. எனவே நீங்கள் எதையாவது அடைய திட்டமிடும் போதெல்லாம் உங்கள் இலக்குகளில் நீங்கள் துல்லியமாக இருக்க வேண்டும். தெளிவற்ற இலக்குகள் தெளிவற்ற செயல்களை உருவாக்கலாம், பின்னர் தெளிவற்ற முடிவுகளை ஈட்டலாம். நீங்கள் கவனமாகவும் துல்லியமாகவும் பேசினால் குழப்பத்திலிருந்து ஒழுங்கமைக்கலாம், புதிய இலக்கை உருவாக்கலாம் மற்றும் அமைத்த இலக்கை அடைய வழிவகுக்கலாம். உங்கள் பேச்சில் துல்லியமாக இருங்கள். என்ன பிரச்சனை, என்ன வேண்டும், ஏன் வேண்டும் என தெளிவாக அர்த்தம் கண்டறியுங்கள். விதி 11. குழந்தைகள் விளையாடும்போது அவர்களை தொந்தரவு செய்யாதீர்கள். எதிர்காலத்தில் குழந்தைகள் எவ்வாறு ஆபத்தை எதிர்கொள்கிறார்கள் என்பதை பெற்றோர்களின் வளர்ப்பு பாதிக்கிறது என்று பீட்டர்சன் நம்புகிறார். ஸ்கேட்போர்டிங் அல்லது இதர ஆபத்து நிறைந்த விளையாட்டுகளை விட பாதுகாப்பான ஒன்றை செய்ய பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை அடிக்கடி ஊக்குவிப்பார்கள். இந்த நடவடிக்கைகளிலிருந்து குழந்தைகளை பங்கேற்பதை தவிர்ப்பதன் மூலம் பிற்காலத்தில் உலகின் ஆபத்துக்களை எதிர்கொள்ள குழந்தைகள் போராடுவார்கள் என்று ஆசிரியர் நம்புகிறார். எனவே பெற்றோர்கள் தங்கள் நல்லெண்ணத்தால் தங்கள் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்தாலும் குழந்தை இறுதியில் உலகின் ஆபத்துக்களை எதிர்கொள்ளவும் பழகிக்கொள்ள வேண்டும். சுதந்திரமாக வாழ்வது மற்றும் வாழ்க்கையில் தனக்கென சொந்த அர்த்தத்தை கண்டறியவும் பழகிக்கொள்ள வேண்டும். இதனை பாதுகாப்பான சுற்றுச்சூழல் கற்பிக்காது என்று கூறுகிறார் ஆசிரியர். விதி 12. தெருவில் பூனையை சந்திக்கும் போது அதை உடனே அரவணையுங்கள். வாழ்வில் நாம் சந்திக்க இருக்கும் சில துன்பங்கள் நம்மை முற்றிலுமாக புரட்டி போடலாம். கடுமையான கீழ்வாதத்துடன் தனது மகளின் வாழ்நாள் போராட்டத்தின் உதாரணத்தை இந்த விதியை விளக்குவதற்காக பயன்படுத்துகிறார் டாக்டர் பீட்டர்சன். பெரும்பாலானோர் தங்களுடைய வாழ்நாளில் அனுபவித்த துன்பத்தின் வெளிப்பாடாக வெறுப்புணர்வுடனும் வெறுமையாக உணர்வதிலும் மூழ்கிவிடுவர். இது எளிமையான வழி என்றாலும் இது மேலும் மனக்கசப்பையும் வலியையும் மிகுதியாக்கும் வழியாகும்.
இந்த வெறுப்புணர்வை போக்க உங்களை சுற்றியுள்ள அன்பையும் அழகையும் உன்னிப்பாக கவனியுங்கள். இது சூரிய அஸ்தமனம், பூக்கள் ஆகியவற்றை ரசிப்பது அல்லது யதார்த்தமான கண்ட பூனையையோ நாயையோ கட்டி தழுவுவதாக கூட இருக்கலாம். துன்பப்படுவதற்கு வாழ்க்கை மிகவும் குறுகியது. எனவே வாழ்வின் துன்பங்களில் உங்களை சுற்றியுள்ள பெரிய மற்றும் சிறிய நல்ல விஷயங்கள் அனைத்தையும் கவனியுங்கள். இந்த ஒரு துணிச்சலான மற்றும் தனிப்பட்ட செயலை செய்வதால் வெறுப்புணர்வில் மூழ்கிவிடாமல் நீங்கள் உங்களை மேம்படுத்துகிறீர்கள். அது மட்டுமல்லாமல் உங்களை சுற்றியுள்ளவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துகிறீர்கள். இந்த புத்தகம் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களுடன் தொடர்புடைய விதிகளை வழங்குகிறது. இந்த 12 விதிகளையும் வாழ்நாள் முழுவதும் பின்பற்றினால் ஆரோக்கியமான உறவுகளையும் மனநிறைவு கொண்ட வாழ்க்கையையும் கட்டமைக்கலாம்.